வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. தேசநெட் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1997 ஆரம்பிக்கப்பட்டது. தேசம் சஞ்சிகையாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நீண்ட பயணத்தில் மேற்கொண்டிருக்கின்றது. 1997 முதல் அது ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலாகவே அதனுடைய பிரதான அம்சமாக இருந்தது முரண்பட்ட கருத்துக்களுக்கான களத்தை அமைப்பது. கருத்து ரீதியான முரண்பாடுகளை கருத்து ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஊடகத்தின் மிக முக்கிய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு உரையாடலை வளர்க்க வேண்டும் என்றது மிக முக்கியமான விடயமாக நான் கருதி இருந்தேன். கிட்டத்தட்ட நீண்ட கால எங்களுடைய ஆயுத போராட்டம், விடுதலை போராட்டம் போன்றவை ஆயுதங்கள் மட்டுமே பேசிய ஒரு காலத்துல இருந்து அங்கு கருத்து சுதந்திரங்கள், எழுத்து சுதந்திரம் போன்றவை மறுக்கப்பட்ட நிலையில புலம்பெயர் தேசத்துல இவ்வாறான ஒரு ஊடக சுதந்திரத்தோடு செயற்பட வேண்டியது அவசியம் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் தேசம் சஞ்சிகையாக ஆரம்பித்தது. அதன் பிறகு தேசம் நெட்டாக வளர்ச்சி அடைந்தது. லண்டன் குரல், லண்டன் உதயன் பத்திரிகை மற்றும் இப்பொழுது தேசம் திரை, தேசம் டியூப், தேசம் குரல் என்று வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில தான் நாங்க இந்த உரையாடல் அமைய இருக்கிறது. அதற்கு அந்த உரையாடலுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த சிலருடைய கருத்துக்களை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். ஜெயபாலன் அவர்களே, எவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எங்களோட போராட்டத்தை கொஞ்சப்படுத்துங்க. நாங்க போராடின எங்களுக்கு எப்படி இருக்கு சின்ன வயசுல? நீங்களும் எத்தனை பேர் முழுக்க புலட்ல டெலவுல போன முழு பேரும் சின்ன வயசுலாம் போனவங்க. நிறுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லி கிடக்கு. இது ஒரு ஸ்டார்ட்டா சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நீங்க பேட்டி காணுன்னு எவ்வாறான நபர்களை போய் பேட்டி காணுங்க. ஆனா விடுதலை புலிகள்ல போராட்டத்தையும் மாவீரர் தியாகங்களையும் மக்கள்ல தியாகத்தையும் கொச்சப்படுத்தாதுங்க. இதோட நிறுத்தி கொள்ளுங்க இருக்குது. ஆனா நீங்க நினைக்க கூடாது தப்பலாமன்னு சொல்லி. ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு துறவும் உங்களோட புள்ளையில சுற்றி நிற்கும். நாளைக்கு உங்களோட புள்ளைகளுக்குள்ள உங்களோட துரோகிகள் என்று நாங்க சித்தரிச்சு விமர்சிக்கக்குள்ள உங்களோட புள்ள பார்க்க போகுது. என்னப்பா இப்படி என்று சொல்லி வருதுண்டு. அப்ப நாங்க உங்களோட வரலாறை போட போறோம். நீங்க செய்த வரலாறு, மைந்தாட்ட காசு வாங்கினதுல இருந்து எல்லாம் நீங்க எப்படி செயல்பட்டீங்க, எப்படி புலட்ல இருந்து செயல்பட்டீங்க, எப்படி புலட்ல இருந்து கொள்ளை அடிச்சீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி ஒட்டுக்குழுக்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, இப்ப எங்கட இன விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தி எப்படி சம்பளம் உழைச்சு கொண்டிருக்கிறீங்கன்ற விடயத்தை உங்களோட புள்ளியல் படிக்க போகுது. அப்ப இனி புள்ள படிக்க போகுது. அப்ப எவ்வளவு கேவலமான திட்டத்தை நீங்க செய்ய போறீங்க. ஜெயபாலன் அவர்களே, உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஒருவன் விஸ்வரூபம் எடுப்பானண்டா நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க துரோகிகள். அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை போல துரோகிகளுக்கு எதிராக விளங்கி கொள்ளுங்க. இதை மட்டும் அரசாங்கத்தால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்களுக்கு புலிகளுக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு, ஜனநாயக ரீதியாக கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஜனநாயகத்துல ஈடுபடுறதுக்கு அரசாங்கத்தால அனுமதி இருக்கு எங்களுக்கு. ஆனா உங்களை போல துரோகிகளுக்கு தாயத்துல இருக்கிற மக்களை, புலத்துல இருக்கிற மக்களை ஜெயபாலனுக்கு பேட்டி கொடுக்காங்க. உண்மையான தேசிய தலைவர் உப்புல வாழ்ந்த, நீங்கள் சாப்பிட்டு வளர்ந்த, பயிற்சி பெற்ற உண்மையான போராளி என்று சொன்னா நீங்க ஜெயபாலனுக்கு பேட்டி கொடுக்க கூடாது. தாயத்திலையும் புலத்திலையும் அதே மாதிரி மக்களும் எந்த அமைப்பில் இருந்தவனும் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயபாலனுக்கு இவனுமே பேட்டி கொடுக்க கூடாது. மக்களும் புலத்திலையும் தாயத்திலையும் நாங்க புலிகளாகிய நாங்கள், போராளிகளாகிய நாங்கள் உண்மைக்காக சொல்றோம். நாங்க தான் போராடினோம். அப்ப நாங்க சொல்றது இதையாவது கேளுங்க. இதையாவது கேளுங்க மக்களே, இதையாவது கேளுங்க போராளிகளே. ஏன்னப்பா நீங்க வித்து பிழைக்கிறீங்க? ஜெயபாலன் ஒன்றை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. விமர்சனங்களாக முன்வையுங்கள் என்ற கருத்துக்கு மாறுபட்ட கருத்து விடுதலை புலிகள் இயக்கம் எப்பொழுதும் கொண்டதில்லை. ஆனால் விமர்சனங்களை விஷமத்தனமானதாக, எதிரிகளுக்கு அதனால் நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக, எங்களை பாதிக்கக்கூடியதாக வைக்காதேங்கன்றதுதான் நாங்கள் சொல்றோம். இப்ப நாங்கள் செய்ததை செய்யல என்று சொல்லுங்க, நாங்க சொல்ல இல்லை. அதன் உண்மையை, ஆழத்தை அறிஞ்சு நீங்கள் அதை பொது வழியில பேசினால் அதை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க மாட்டோம். இப்ப இந்த டொமினிக்கின்ற பொடியனை கூட்டிக் கொண்டு கதைக்கிறீர்கள். டொமினிக்கின்ற பொடியன் உங்களோட கதைக்கிறதுல இருந்தே தெரியும் அவன் ஒரு இப்படியான ஒரு ஆளன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப தன்னுடைய தந்தையார்ன்றதை மறைச்சு, தன்னை யார்ன்றதை மறைச்சு இந்த இயக்கத்துக்கு பின்னால உழன்று கொண்டு தெரிஞ்சிருக்கிறான். ஒரு அநாதை பொடியனை பாதுகாக்கிறதுக்கான வேலையை தான் எங்கட போராளிகள் செய்திருக்கிறார்களே தவிர இவனை இயக்கமாக்குறது அவங்களோட நோக்கமே இருந்திருக்காது. ஆனா அந்த கால ஓட்டம் மாறி வரும் பொழுது, இவன் பேசல வளர்ந்து பெரிய ஆளா வரும் பொழுது இயக்கத்துக்கு கூட்டி கொண்டு போயிருப்பாங்க. இவன் கண்ணால கண்டதை வச்சு கொண்டு அதை உண்மை என்று கதையா சொல்றான். நீங்கள் அதை புலிகள்கிட்ட மக்களை சுட்டு சொல்லி நீங்கள் இன்டர்வியூ பண்ணி ஊடகத்துல வர்றீங்க.
இப்படியான இடத்துல எதிர்காலத்துல என்ன செய்யணும், எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணும்ன்றது சம்பந்தமா பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோ. கடந்த காலத்தை பேசாதேங்கோ. கடந்த காலத்தை பேசுறதால ஒரு பொட்டு புண்ணியம் இல்லை. நடந்தது முடிஞ்சது, ரைட்? எக்ஸிட் தான். அதுக்குள்ள போனா வெளியில போட்டுது. அதை பேசாதேங்கன்னு சொன்னா நீங்கள் டொமினிக்கிட்ட படிக்கிறத கூட்டி கொண்டு வச்சு கொண்டு அவனை கூட்டி கொண்டு வச்சு இவனை கூட்டி கொண்டு வச்சு போட்டு நீங்கள் ஜனநாயகம் பேசுறேன்னு எங்களுக்கு வகுப்படுத்த கூடாது. ஜெயபாலன், நாங்கள் புலிகள் பாசிசவாதிகள் கடம்போக்காளர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. விளங்குதானே? நாங்கள் எங்களுக்கு நீ மனநோயா ஐயா? நாங்கள் புலிகள் இயக்கத்துல போய் சேர்ந்து எங்கட மக்களை வதைக்கிறதுக்கும் நீதியத்தை வேலை செய்வதற்கும் உங்களோட செயல்பாட்டை அவதானிக்கும் போது நீங்கள் யாருக்காக செயல்படுறீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு இடம் பெறுதல்லோ. அப்படி வரையக்குள்ளதான் நீங்கள் அந்நிய உளவுத்துறைகளின் நிகழ்ச்சிகளில் செயல்படுறீர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடத்துக்கு வாரம். விளங்குதானே? அது நீங்கள் தான் பிரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு தெரியும் துணுக்கால அப்படி ஒரு 5000 பேருக்கு கடத்தி வச்சிருக்கோம் இல்லை, புலிகள் அடைக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளவு பேர் எங்க சுட்டதும் இல்லை. புலிகள் யாரை சுட்டிருந்தாலும் அவர்களை கொண்டு பொது வழியில சுட்டிருப்பார்கள். மறைவில் யாரையும் சுட்டதில்லை. மாத்தியக்கங்களை சேர்ந்த சிலர் இந்த இந்திய ராணுவ காலத்துல இந்திய படைகளோட வந்து நின்று இங்கே உள்ள செயற்பாடுகள்ல சம்பந்தப்பட்ட சிலரை வந்து இயக்கம் சந்தியை கொண்டு வராம சுட்டிருக்கும். அது ஒரு 10-20 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆக கூடுனது 50 பேர் வச்சு கொண்டீங்கன்னா கூட பயிர் வேல களை இருக்கும் ஐயா. களைய புடுங்கித்தான ஐயா பயிரை காப்பாற்றணும் விவசாயி. நீங்கள் உங்களின் தரத்தை நீங்களே தாழ்த்துற மாதிரி கிடக்கு. இவனுக்கெல்லாம் போய் பேட்டி கொடுத்தோண்டு ஒரு தேசிய மண்டா என்ன, விடுதலை புலிகளின் சித்தாந்தம் என்ன என்று சொல்லி தொடர்ச்சியாய் புலிகள் ஏதோ அராஜகம் செய்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறவனுக்கு நீங்கள் போய் உங்களோட கௌரவத்தை வித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். எப்போ நீங்கள் இவனோட பேட்டி கொடுக்க துவங்கினீங்களோ அண்டையிலேருந்து உங்களுக்கு இருந்த மரியாதை தமிழ் தேசியத்தின் ஆக்கள் இடைவெளி கூடினதை நான் அவதானித்தேன். அது நீ உங்களோட விருப்பம். விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு தமிழன் தலை வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள தமிழன் என்று சொல்ற அளவுக்கு வந்தது இந்த விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு பிறகு. மதவாட்சிய தாண்டைக தமிழன் நெஞ்ச நிமித்தி கொண்டு போனது இந்த விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் வளர்ந்த பிறகுதான். ஒட்டுக்குழுக்கள் என்று தான் சொல்லலாம். 86ஆம் ஆண்டு தடை இயக்கங்களுக்குள்ள பிரச்சனை வந்து தடை செய்யப்பட்ட பிறகு என்ன எத்தனையோ பேர் இன்றைய கௌரவமா போய் வேற நாடுகள்ல இருந்து வாழ்ந்து தமிழ் தேசியத்தோட வாழ்றாங்க. எங்க ஒட்டுக்குழுக்கள் ஆகிறாங்க என்றால் திரும்ப போய் இராணுவத்தோட இருந்து தமிழினத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினவங்களை தான் ஒட்டுக்குழுக்கள்ன்றது. இவரெல்லாம் ஒரு ஆளண்டு நீங்கள் போய் இவர் உங்களோட மரியாதையை கெடுத்து கொண்டு தெரிகிறீர்கள் என்ன? இன்றைக்கு தமிழெல்லாம் ஃபுல்லா மாவீரனால் எழுச்சி கொள்ளுது. எங்க இவியல் பெரிய வீர தீர ஆக்கலண்டா செய்யட்டும் பார்ப்போம். அப்படி ஒரு இதை ஒரு ஒரு 10,000 ஜனத்தை கூட்டி இவியல் ஒரு நிகழ்ச்சி செய்யட்டும் பார்ப்போம். உலகத்துல எங்கேயோ ஒரு நாட்டிலே 7 மண்டா செய்யட்டும் பார்ப்போம். இவனெல்லாம் ஒரு மனுஷன் நீங்கள் போய் இவன்கிட்ட போய் காய்ச்சி நிற்கிறீர்கள். சரி, பல்வேறு தரப்பில இருந்தும் சில இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான பதிவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அதை கருத்து சுதந்திரத்துக்கான எதிரானது என்று அல்லாமல் அதுதான் கருத்து என்று நிலைநாட்ட அடிப்படையில மதி எங்களுக்கு அறிமுகமானவர், என்னுடைய நண்பரும் கூட. அவர் எப்படி பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. அதே போல இன்பராசா அவரோடையும் நாங்கள் ஒரு நேர்காணல் நடத்தியிருந்தேன். அதற்கு பிறகு எங்களை அவ்வளவு தூரம் அறிஞ்சிராத துணுக்காயில இருந்த ஒரு சிலர் மற்றும் இன்னும் ஒருவர் ஒரு ஒளிப்பதிவு செய்திருந்தார். இதுகளை பார்த்திருப்பீங்க.
இப்ப இதுல என்றால் இதுல என்ன சொல்ல வருகின்றார்கள் என்ற விடயத்தில தான் அந்த விடயத்துக்குள்ள போறதுக்கு முதல் இந்த கருத்து சுதந்திரம் தொடர்பில் என்ன இன்றைக்கு அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றதை நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்வோம். இதுல மிக முக்கியமானது கருத்து சுதந்திரம் தொடர்பில் பிரான்ஸ் நாட்டினுடைய பதிவாளர் சொல்றார், I disapprove of what you say, but I defend to the death your right to say it. அவர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு உங்களுடைய கருத்துல எந்த விதமான உடன்பாடும் இல்லை, ஆனால் அந்த சொல்வதற்கான உங்களுடைய அந்த உரிமைக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அதே போல ஆர்டிகிள் 19 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19 பிரிவு என்ன சொல்லுதுண்டா, guarantee everyone the right to hold opinions without interference and the freedom to seek, receive and impact information and ideas through any media regardless of border. அப்ப இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எல்லாருக்கும் எந்தவித தடையும் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருப்பதற்கு, அந்த கருத்துக்களை தேடுவதற்கு, அந்த கருத்துக்களை பெறுவதற்கு உரிமைகள் இருக்கின்றது. அது எல்லைகளை கடந்தும் அதனை செய்ய அந்த உரிமை இருக்கின்றது என்று சொல்லுவது. அப்ப இந்த அடிப்படையில இருந்துதான் ஊடகங்களுடைய சுதந்திர செயற்பாடுகள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமைகள் எப்படி போகுது என்றால், கருத்துக்கள் என்றது தங்களுக்கு சார்பான தாங்கள் சரியென்று சொல்கிற கருத்துக்கள் மட்டும்தான் ஊடக பரப்பில வெளிவரணும் என்ற அடிப்படையில பல்வேறு விஷயங்களும் அழுத்தங்கள் வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஊடகம் சுயாதீனமாக இயங்குவதற்கு எதிரான கருத்துக்கள் இங்க பயன்பெறுது. இதுல இந்த சிந்தனை போக்கு வெறுமனே ஒரு குறிப்பிட்ட பகுதியினரிடம் மட்டும் இருப்பதாக சொல்லிவிடாது, பல்வேறு தரப்பினர்கிட்டையும் இருக்குது. ஆனா இது நீண்ட காலமாக எங்க செறிவடைஞ்சிருக்குன்னு சொன்னார், இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துல ஆயுதங்களை கொண்டிருந்து அது இணைய இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் முற்றுமுழுதான போக பிரதிநிதித்துவத்தை துப்பாக்கி முனையில வரித்து கொண்டதோட அங்க இந்த கருத்து சுதந்திரம் என்றது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அதுகின்ற தொடர்ச்சியை நாங்கள் துரதிருஷ்டவசமாக இப்ப தொடர்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அன்றைய காலத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இல்லாத எழுத்துக்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியில இருந்து வெளிவரையில் அப்ப கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விடுதலை புலிகளுடைய ஊடகங்கள்ல இருந்து வர செய்திகள் விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை அங்க இல்லை. மற்றது சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சியும் பெரும் வளர்ச்சி கண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுதந்திரத்தோட செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் அந்த சுதந்திரத்தை கூட அனுபவிப்பதற்கு இன்னும் தயக்கமான நிலைமையிலேயே இருக்கின்றார்கள். காரணம் என்னென்றால் அதற்கான எதிர் விளைவுகள் இன்னும் ஆபத்தானதாக அமையலாம் என்ற ஒரு அச்சம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில இருக்குது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி விடுதலை புலிகள் சார்ந்து கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் அந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றது மிக வேதனையானது. இது கிட்டத்தட்ட சர்வதேச உலகம் முழுக்க விடுதலை புலிகளையும் பெரும் தொகையானோர் இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு பாகங்கள்லையும் போய் அரசியல் தஞ்சம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் சர்வதேச மனித உரிமைகளை பாவித்து தங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுகிறது, தங்களுடைய கருத்துக்கள் மறக்கப்படுகிறது என்ற அடிப்படையில உலக நாடுகள்ல போய் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தஞ்சம் பெற்ற நாடுகள்ல இருந்தே அவர்கள் மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்படுறார்கள் என்ற ஒரு முரண் நகை ஆனதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இதுல அப்ப இந்த விஷயங்களுக்கு போறதுக்கு முதல் சிலர் என்னுடைய காணொளிகள் தொடர்பாகவும் எங்களோடு உரையாடியவர்கள் கூட அது சம்பந்தமான பதிவுகளை போட்டிருக்கிறார்கள். இப்ப இதுல நாங்கள் ஒரு ஊடக நேர்மை தன்மையுண்டை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையில நான் யார் என்பதையும் அறிமுகப்படுத்துறது வேலை முக்கியம் நினைக்கிறேன். என்னென்றால் நான் 1971 ஆண்டு பிறந்திருக்கிறேன். நான் பிறந்தது அனுராதபுரம் தென்பகுதி, அன்றைய காலத்துல தமிழர்கள் பெரும்பான்மையான அந்த பகுதி என்று சொல்லப்படுது அனுராதபுரம். 1971 இருந்து அந்த 71 கலவரம், ஜேவிபி கலவர காலகட்டத்தில் பிறகு 77 கலவரத்தை அடுத்து நாங்கள் எல்லாரும் அம்மாவுடைய ஊரான யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டைக்கு வருகின்றோம். வட்டுக்கோட்டையில
இருந்த பொழுதும் நாங்கள் விடுமுறை காலங்கள்ல அனுராதபுரம் போய் வர்றது வழக்கம். அப்பா அனுராதபுரத்தில் தான் பணியாற்றி இருந்தார். அந்த அந்த நேரத்திலேயே அப்பா ஒரு தீகா திராவிடர் கழக சமய மறுப்பு உடைய ஒருவர், திராவிட கழகத்தின் பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒருவர். அவருக்கு அந்த காலத்துல ஜேவிபியுடைய ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. அந்த அமைப்பில சேர்ந்து செயற்படையில்லை, ஆனால் அவர் ஒரு வெளியில இருந்து ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கிறார். அவருடைய தொழில் காரணமாக அவர் அனுராதபுரத்தில் தான் 85ஆம் ஆண்டு வரைக்கும் செய்தார். 85ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுடைய தாக்குதல் ஒன்று அனுராதபுரத்தில் நடத்தப்படுது. அந்த தாக்குதல்ல சிங்கள பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டம் உருவாகுது. அந்த பதட்டத்துல அப்பகுதியில இருக்கிற தமிழர்கள் அனைவரும் போய் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு அலுவலகத்துல போய் தஞ்சமடைகின்றார்கள். அந்த தஞ்சமடைந்த இடத்துக்கு பாதுகாப்பு அளித்த இராணுவ வீரன் அந்த தஞ்சமடைந்திருந்தவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்கிறார். அப்படி துப்பாக்கி பிரயோகம் செய்து வருகின்ற பொழுது அப்பாவினுடைய பக்கத்துல அந்த துப்பாக்கியை நின்றுகின்ற பொழுது அவருடைய சன்னங்கள் முடிந்து விட்டது, துப்பாக்கி ரவைகள் முடிந்து விட்டது. அவர் மீளவும் துப்பாக்கி ரவைகளை போட்டு துப்பாக்கியை இயக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு மேலதிகாரி வந்து அவரை தலையில சுட்டு கொள்ளுகிறார்கள் என்றால் அன்றைக்கு அந்த இடத்துல என்னுடைய தகப்பனார் அன்றே மரணத்திற்கான வாய்ப்பும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தோடு அவர் ஓய்வு பெற்று யாழ்ப்பாணத்திலேயே வந்து தங்கிவிட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் விடுதலை போராட்ட காலத்துல எல்லாத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல்வேறு இயக்கங்கள், செயற்பாடுகள், படுகொலைகள், மின் கம்பத்துல கட்டப்பட்டு துரோகி என்று ஒட்டப்பட்ட விடயங்கள், பல்வேறு இயக்கங்களுக்கு இடையில நடந்த மோதல்கள், டெலோ மீது விடுதலை புலிகள் நடத்தப்பட்ட தாக்குதல், அதுல வந்து சங்கரலால் உட்பட 10 பேர் வரையான தமிழ விடுதலை இயக்க போராளிகள் சங்கரத்தில சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த வீட்டை நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வீட்டில இருந்துதான், வட்டுக்கோட்டையில இருந்து மட்டும்தான் தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய உடல்கள் எடுக்கப்பட்டது. வேறு ஒரு இடத்திலிருந்து அவர்களுடைய உடல்கள் எடுக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு இந்திய இராணுவத்தினுடைய வருகை, அந்த காலகட்டத்தில் டெலோ எங்களுக்கு சங்கர்லாலோட கொஞ்சம் தொடர்பு இருந்தபடியால் எங்களுடைய ஊர் வந்து கொட்டி சுட்டி என்றது அது மிக உள்ளுக்குள்ள போக்குவரத்து பாதையே இல்லாத ஒரு இடம். வெள்ள வாய்க்கால் தண்ணி ஓடுற பாதையால தான் நாங்கள் நடந்து போய் வர வேணும். அப்ப அதுல அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தபடியால் இயக்கங்கள் வந்து அங்க தங்கி இருக்கிறது, புளட் வந்து தங்கி இருந்தது, டெலோ வந்து தங்கி இருந்தது, முகாம் அடித்திருந்தது. அப்ப அதன் மூலமாக சில தொடர்புகள் வந்து சங்கர்லால் வந்து எங்களுடைய வீட்டுல தான் பெருந்தொகையான அந்த காலகட்டத்துல வந்த பெருந்தொகையான ஆயுதங்களை வந்து எங்களோட மரப்பெட்டி ஒன்றுல பூட்டி வச்சிருந்த ஒரு பெரிய மரப்பெட்டி ஒன்றுல டெலோ இயக்கம் தாக்கப்படுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல் தான் நாங்கள் அந்த காலகட்டத்துல நான் நினைக்கிறேன் 85 காலகட்டத்துல நினைக்கிறேன் உமாமகேஸ்வரன் சுரிபுரத்துக்கு வந்திருக்க வேணும். அந்த ஆர்வேட்ட படுகொலையும் அப்பதான் நடந்தது. புலட் நடத்தின மிக மோசமான படுகொலை, ஆர்வேட்ட படுகொலை அங்கதான் நடந்தது. அப்ப உமாமேஸ்வரன் வந்ததால அந்த பகுதிகள் வந்து தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளையும் இறங்கி இருந்தார்கள். அப்ப அதால நாங்கள் சங்கர்லாலுக்கு சொல்லி அந்த எங்களோட வீட்டுல இருந்த ஆயுதங்கள் எடுக்க சொன்னது. அது ஆயுதங்கள் அவர் எங்க வீட்டுல அக்காவை 2 பேர் இருந்தவர். அண்ணா வந்து 83ஆம் ஆண்டு நடந்த படுகொலை, சிறை படுகொலையில கேள்விப்பட்ட உடனே அதுல உணர்ச்சி வசப்பட்டு அவர் விடுதலை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தோடு இணைகிறார். வெளிக்கடை படுகொலை தமிழ மக்கள் விடுதலை கழகத்தோட இணைகிறார். அதுக்கு பிறகுதான் இந்த டெலோவுடைய தொடர்புகள் வருது. டெலோ வந்து பாக்குறார். அதுக்கு பிறகு டெலோ புளோட்ல இருந்து சங்கர்லால் வந்து இந்த ஆயுதங்களை வச்சுட்டு பிறகு எடுத்துக்கொண்டு போறார். அதே பிறகு புலட்டுடைய தொடர்பு வந்து அவர்கள் சில முகாம்களை நடத்துகிறார்கள். சில போராளிகள் பெண்கள் வந்து எங்களை வீடுகள் தங்கி இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு தமிழக மக்கள் விடுதலை கழகத்துக்குள்ள ஒரு பிளவு வருது. அதுல பிளவுல வெளியேறின தீப்பொறி குழுவினர் எங்களோட வீட்டுல தங்கியிருந்த சில ஆண்டுகள். சோ இவ்வாறு அன்றைய காலகட்டத்துல அந்த மண்ணில வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு இயக்கத்தோட பல்வேறு இயக்கங்களோடையும் வருகிறது. அது குறிப்பாக ஒரு இயக்கம் இல்லை, பல்வேறு இயக்கங்களோடையும் வருது. அப்படி எங்களுக்கும் இந்த பிளாட் டிபிஆர்எல் டெலோ போன்ற இயக்கங்களோட ஏதோ ஒரு உறவுகள் வருதுன்னா அந்த பகுதியில முகாம்களை அமைச்ச வழியா. அதை விட நான் என்னுடைய இளமை காலத்துல நான் இந்த விடுதலை அமைப்பிலையும் சேரையில அதற்கான எண்ணங்களும் இருக்கையில இதனை தொடர்ந்து டெலோ அடிக்க 86 மே மாதம் டெலோ தாக்கி அளிக்கப்படுது. அதுக்கு பிறகு அதுல வந்து விடுதலை புலிகள் தாக்கி அளித்த பிறகு ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயினோம், ஒலிபரப்பில சொல்லினோம், தமிழ் விடுதலை இயக்கத்தில் இருந்தவர்கள் யாரேனும் நீங்கள் வச்சிருந்தால் கொண்டு ஒப்படைக்க சொல்லி, அப்படி வைக்க தவறினால் அவர்களுக்கு எதிரான
கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஒலிபரப்பில சொல்லிக்கொண்டு போறதுக்கு இருக்கலாம். இப்ப அதுக்கு பிறகு நாங்கள் டியூஷனுக்கு போய் வரைக்கும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போய் வரைக்கும் டவுனுக்கு போனோம் என்றால் அதுல ஆக்களை வெட்டி கொலை செய்து களத்து வரையாக முண்டம் வரையாக எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து வந்த அனுபவங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு IPKF வருது. IPKF விடுதலை புலிகளுக்கு நடந்த சண்டை அதுல ஓடி திரிஞ்சது பார்த்துருக்கோம். IPKF நான் வெளியேற அந்த காலகட்டத்திலேயே இந்த யுத்தம் அந்த நாட்டு இப்போதைக்கு தீராத அடிப்படையில நான் வெளியேறேன். அண்ணாவும் இயக்கத்துல அவர் இந்த இடப்பட்ட காலத்துலதான் என்னுடைய சகோதரன் முள்ளிக்குளத்துல விடுதலை புலிகளும் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்துக்கு நடந்த சண்டையில பலர் கொல்லப்படுறார்கள். ஒரு 3 நாள் நடந்த சண்டை நினைக்கிறேன். அதுலதான் என்னுடைய சகோதரனும் தமிழ்ல மக்கள் விடுதலை கழகத்தினுடைய பல முக்கிய தலைவர்களும் அந்த இடத்துல கொல்லப்படுறார்கள். அந்த தாக்குதல் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் அந்த காலகட்டத்துல பிரேமதாச அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அதுலதான் அமுதலிங்கம் அவர்களை படுகொலை செய்வது. அமுதலிங்கம் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களை படுகொலை செய்வதற்கு இலங்கை இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்ல கொண்டு செல்லப்பட்டவர் தான் அந்த தலைவர்களை படுகொலை செய்கிறார். அதே மாதிரி புலனுடைய இந்த கேம்பை முகாமை அழிப்பதற்கும் இலங்கை இராணுவத்தினுடைய பாதுகாப்போட தான் விடுதலை புலிகள் அந்த முகாமை தாக்கி அழிக்கின்றார்கள். இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க விடுதலை புலிகள் அந்த முகாமை அழித்திருந்தார்கள். அப்படி இது எல்லா இயக்கங்களும் மாறி மாறி எல்லாரையும் படுகொலை செய்திருக்கிறது. இது விதிவிலக்கு என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் EPRLF-ம் ஈரோஸும் பெரிதாக உட்படுகொலைகள்ல ஈடுபடையில ஈரோஸ் 2 பேரை படுகொலை செய்திருக்கணும். TRO கந்தசாமி அவர்களை செய்திருக்கணும். மற்றபடி எல்லா இயக்கங்களுமே தங்களுடைய அதில் குறிப்பாக புளோட் விடுதலை புலிகள் டெலோ போன்றவை மிக மோசமான உட்படுகொலையில் ஈடுபட்டவர்கள். அதை விட சகோதர படுகொலைகள் எண்ணற்ற சகோதர படைகள் நடந்திருக்கு, மாறி மாறி இருக்கிறார்கள். ஆனா இந்த சகோதர படுகொலைகளை அல்லது கொலைகளை ஒரு கட்டமைக்கப்பட்ட என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சரா செய்தது விடுதலை புலிகள். என்ன விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்களுக்கு அவ்வளவு கட்டமைப்பு ரீதியான பலமானவர்களாக இருக்கிறது. ஒரு ஏனைய அமைப்புகள்ல புலோட்லியோ டெலோலியோ இருந்தவர்கள்ல இந்த படுகொலைகளை புரிந்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஒரு 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 சிறு பிரிவினர், விசுவாசமாக இருந்த ஒரு தலைவருக்கு விசுவாசமாக இருந்த ஒரு சிறு குழுவினர் தான் இந்த கொலைகள்ல ஈடுபட்டவர்கள். அவர்கள் அந்த அந்த அமைப்புகளுடைய கொள்கையாக இருக்கையிலே ஒரு ஆளை படுகொலை செய்யறதோ இதோ அந்த கொள்கையாக இருக்கையில வித்தியாசம் என்னென்றா விடுதலை புலிகள் ஒரு மிக இறுக்கமான கட்டமைப்பாக இருந்தது. அது இயக்க ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கப்பட்டுதான் இந்த கொலைகள் நடக்குது. அதுதான் அந்த 2 வித்தியாசம். ஏனைய அமைப்புகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏனைய அமைப்புகளால் நடத்தப்பட்ட படுகொலைகள் எழுந்தமானமாக அங்கிருந்த ஒரு சில உறுப்பினர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நடத்தப்பட்ட படுகொலை. விடுதலை புலிகள் அதை கொலை இயந்திரமாகவே செயற்பட்டு இருக்கிறார். அது பெரும்பாலான கொலைகள் பிரபாகரனுக்காக அல்லது பிரபாகரனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை சம்பவங்களாகத்தான் நடந்திருக்குது. அப்ப இதுல இப்ப இந்த ஜனநாயக பிரச்சனை, இந்த ஊடக பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் போராட்டம் முடிவு ஒரு நீண்ட காலம் ஆகிட்டு. அப்ப அதுல இன்றைக்கு நாங்கள் இது சரிப்புல சம்பந்தமான ஏன் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்ற சம்பந்தமாக உரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்ப விடுதலை புலிகள் எடுக்கின்ற ஒரு முடிவு என்னென்னால் ஏக பிரதிநிதித்துவமான பிறகு தங்களுடைய அதிகாரத்தை தங்கள் மீது மட்டும் குவித்து கொண்ட பிறகு அவர்கள் தங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்றாலே அவர்களை தங்களை எதிரிகளாக பார்க்கிற ஒரு போக்கு ஏற்பட்டுட்டு, அப்ப அதுல இருந்துதான் இந்த தங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாரையும் துரோகிகள் ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுக்கு ஒரு விடுதலை புலிகளுடைய அந்த புலனாய்வு கட்டமைப்பும் மிக முக்கியமானது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுக்கு எதிரானவர்கள் மீது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்களை பரப்புறது, தவறான தகவல்களை கட்டமைக்கிறது, தங்களுக்கு எதிரானவர்கள் மீது அல்லது தங்களுக்கு ஆதரவு இல்லாதவர்களை தவறானவர்களாக காட்டுவது பொதுவாக நடக்கும். அதுக்கு பிறகு அவர்களை கொலை செய்யலாம், தண்டிக்கலாம், அதை கேட்கறதுக்கு ஒரு திறமை இருக்க மாட்டேன். இதை அவர்கள் மிக திட்டமிட்டு அதன் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சொன்னார்கள். கொள்ளையடிக்கும், கொலை செய்யும், ஒரு கட்டுப்பாடு இல்லை,
அதே மாதிரி மற்ற இயக்கங்களுக்கும் இதே மாதிரி தவிர அவர்கள் பெண்களோட பழகிறது முறைகள் சரியில்லை அப்படி என்று பல்வேறு விஷமத்தான கருத்துக்களையும் பரப்புவார்கள். இதுக்கு இந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் வைக்கிறீர்கள். அடுத்தது அவர்கள் இன்னொரு பழக்கம் இருக்கு. இந்த மொசாட் அதுகளோட அவர்களுக்கு எடுத்த பயிற்சிகளை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் எப்படி இலங்கை ராணுவம் மொசாட்டை எடுத்து மொசாட்டுடைய திட்டப்படி செயற்பட்டதோ, அதாவது 100 பேர் தமிழர்களை கொண்டா அதுல 2 புலி இருக்கும் என்ற மாதிரி விடுதலை புலிகளும் தங்களுக்கு எதிரானவர்கள் 100 பேரை பிடிச்சு கொண்டா அதுல 2 பேர் தங்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கு. அதுல இருந்து இது என்னுடைய அன்றைய காலகட்டத்தில இருந்து ஒரு அனுபவமும் கூட. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கூட. யாழ்ப்பாணத்துல நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டுகள்ல மட்டக்களப்புல ஒரு புயல் அந்த பரீட்சைகள் நடத்தப்படையில்லை. உயர்தர பரீட்சைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடத்தப்படையில. ஆனா வடக்குல விடுதலை புலிகள் அறிவிக்கணும், வடக்குலையும் அதை நடத்தக்கூடாது. விடுதலை புலிகளுக்கு அந்த நேரம் இருந்த விஷயம் என்னென்றால், சோதனையை நடத்தினால், பரீட்சைகள் நடந்தால் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவார்கள், படிப்பார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வார்கள், வேலை உத்தியோகங்களுக்கு சென்று விடுவார்கள். இந்த பாடசாலை இந்த சோதனையை குழப்பினால் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நிலைமை வரும். அப்படி எதிர்காலம் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் இயக்கத்துல சேருவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அதுக்காக அவர்கள் மட்டக்களப்புல புயல் வெள்ளம் பரீட்சைகள் நிப்பாட்டப்பட்டவர்களால் வடக்கிலையும் அதை நிப்பாட்டுவோம் என்று ஒரு பிரச்சார மன்றத்தை மேற்கொள்கிறார்கள். அது மட்டக்களப்பு தமிழர்களுக்காக தாங்கள் கை கொடுக்கிறோம் என்ற அடிப்படை. இதை அங்க இருந்த ஒரு சிறு பிரிவினர் எதிர்த்தனர். அதுல நானும் ஒரு ஆள். அந்த 91ஆம் ஆண்டு பரீட்சை எழுத வேண்டிய ஒருவர் நானும். அப்ப நானும் இந்த போராட்டத்துல நாங்கள் பரீட்சை நடத்தப்பட வேணும். இந்த மட்டக்களப்புல வெள்ளம் வந்தாலும் அவர்கள் வேற இடங்களுக்கு பரீட்சைகளை எழுதுகின்றார்கள். அப்படி எழுதி அவர்கள் செல்கின்றார்கள். மற்றது நாங்கள் மட்டக்களப்புல வெள்ளத்தால பரீட்சை எழுதுகிறதுக்காக வடக்குல பரீட்சைகளை நிப்பாற்றுறது எந்த பிரயோசனமும் இல்லை என்ற அடிப்படையில நாங்கள் அதுக்கு அது தேவையில்லை என்று இங்க வடக்குல பரீட்சைகள் நடத்தப்படணும் என்று குரல் எழுப்பினாங்க ஒரு சிறு பிரிவு. அப்ப இது சம்பந்தமான ஒரு மீட்டிங் யாழ் நகரத்துல நடந்தது. அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட நாங்கள் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அப்பொழுது வட்டுக்கோட்டைக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் யாழ் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்தவர் நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப அவர் ஆயுதத்தோட துப்பாக்கியோட தான் சீருடியோட தான் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். மாணவர்களுடைய கூட்டம் தானே தான் அவரும் வந்திருந்தார். அப்ப அதுல வாக்குவாதத்துல நான் கேள்வி எழுப்ப வேண்டி வந்துட்டு, இது மாணவர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது, நீங்கள் சீருடியோட துப்பாக்கியோட வந்திருக்கிறீர்கள். அப்ப அதுல இருந்து ஒரு சிறு முரண்பாடு வந்தது. அதுல அவர் பிற்பாடு நான் இந்த பாடசாலையை சேர்ந்து நான் 2 விவரங்களை சேர்த்ததாக கேள்விப்பட்டேன். அதோட அடுத்த நாளே நான் அப்ப அங்க ஒரு பாஸ் சிஸ்டம் இருந்ததாகவும், அப்ப அந்த ஏதோ ஒரு வகையில பாஸ் எடுத்துட்டு நாங்கள் வெளிக்கிட்டோம். ஒரு சில தினங்கள்லயே நான் ஊரை விட்டு வெளிக்கிட்டேன். கொழும்புல பிறகு இங்கால வந்தேன். இது ஒரு சின்ன பின்னணி. இப்ப நான் அங்க சோதனை எழுதி இந்த பாஸ் பண்ணி இருப்பேன் இல்லை. என்ன நாங்கள் இந்த வெள்ளம் புயல் அது இதுன்னு சொல்லி ஆக்கள்கிட்ட சாப்பாடு சேர்க்கிறது, உடுப்பு சேர்க்கிறது, அனுப்புறது, இந்த விஷயங்கள தான் ஈடுபட்டாங்களே இல்லையா. அங்க படிச்சோன்னு கிளிக்கையில சோதனை எடுத்திருந்தாலும் வெயில் விட்டுருப்போம். அது வேற பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் பிரித்தானியாக வந்துட்டேன். பிரித்தானியாக எனக்கு அந்த உடனடியாக ஆங்கில மொழியில கல்வி கற்று தேர்ற வாய்ப்புகள் இருக்கையில பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் என்னால அதை நிறைவேற்ற முடியலாம். அதுக்கு பிறகு பிற்காலத்துல பல்வேறு தொழில்களையும் செய்து அதுக்கு பிறகு சரியொருக்கா படிப்போம்னு சொல்லி படிச்சு டிகிரியை முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் பிஜிசி பிசினஸ் இன் எக்கனாமிக்ஸ் முடிச்சு இப்ப கடந்த சில 5 ஆண்டுகளாக உயர்தர மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றேன். இது என்னுடைய சுருக்க வரலாறு. இது ஏன் சொல்றது என்றால், அகாடமிக் ஆனஸ்டி தேவை. நான் இந்த அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துறேன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை சொல்லணும். எனக்கும் எந்த ஒரு விடுதலை அமைப்புக்கும் நான் எந்த ஒரு விடுதலை அமைப்புடைய பிரதிநிதியும் அல்ல. நான் என்னுடைய சகோதரன் புலர்ல இருந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் 89ஆம் ஆண்டு. அது என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், மிக நெருக்கமான சொந்த பந்தங்கள் விடுதலை புலிகள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தியாகத்தை நாங்கள் மதிக்கிறோம். அதுல இந்த கருத்து இல்லை. இது எங்களுடைய விமர்சனம் அரசியல் ரீதியானது, தனிநபர்கள் சார்ந்தது அல்ல. ஏற்கனவே குறிப்பிட்டது போல முல்லமதியும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு நண்பர். அவருக்கு நான் எப்படி என்றது எனக்கு தெரியாது, நான் சொல்ல இயலாது.
இன்பராசாவும் அவரையும் நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். நான் ஒடியால் பல்வேறு விடுதலை புலிகளுடைய நெருக்கமானவர்கள் பலரையும் எனக்கு அறிந்திருக்கிறேன். கேபி அவர்களை நான் இலங்கைக்கு போகின்ற பொழுது சந்திக்கிறேன். நான் பல்வேறு அரசியல் தொடர்புகளோடையும் அரசியல்வாதிகளோடையும் தொடர்புல இருக்கு, கருத்துக்களை இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில தான் நான் என்னுடைய பதிவுகளை வைக்கிறேன். என்னுடைய நோக்கம் உண்மைகள் வெளியில வருவோம். எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைகளை நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில தான் நான் இந்த நேர்காணல்களை செய்து வாரேன். இப்ப என் மீது வைக்கப்படுற அண்மையில இதுக்கு முதல்ல நாங்கள் ஊர்ல இருக்கின்ற பொழுது அண்ணா 89 மரணம் அடைகிறார். அண்ணா மரணம் அடைந்து போது அண்ணாவினுடைய என்னுடைய அக்காவுடைய சகோதரி அவருடைய சகோதரனும் எங்கிற வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் துக்க தினத்தை விசாரித்துட்டு சென்றிருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த அக்காவுடன் வந்த அவருடைய அக்காவினுடைய சகோதரி, அக்காவுடைய சிநேகிதியினுடைய சகோதரன் ஜப்னா காலேஜில் படித்தார், மனோகரன் என்ற பேர் ஞாபகம் இருக்கு. மனோகரன் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் 8 அல்லது 9 டிஸ்டிங்ஷன் எடுத்தவர். எல்லா பாடத்திலேயுமே டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணினார். அவர் விடுதலை புலிகளோட இணைகிறார். அந்த காலகட்டத்தில் இணைகிறார். அது ஒரு பெரிய கதையாக அந்த நேரம் இருந்தது. இணைந்து அவரும் போராட்டத்துல போறார். அப்ப அண்ணா இறந்த சில மாதங்களுக்கு பிறகு புலட்டுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நீண்டு நடந்த சண்டை ஒன்றுங்க. அதே முள்ளிக்குளம் பகுதியில மனோகரன் கொல்லப்படுறார். அதுக்கு முதல் அந்த அண்ணாவினுடைய மரண வீட்டுக்கு அவருடைய பொடி கிடைக்கல. அப்ப நாங்கள் சும்மாதான் வீட்டுல செய்தாங்க. அப்ப மனோகரன் வந்திருந்த பொழுது அப்பா அவரை கட்டி அணைத்து அழுதாரு. போராட்டம் எல்லாம் பொய்யப்பன், இதெல்லாம் எங்களுக்குள்ளே அடிபட்டு சாகரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் படிச்சு நல்லா வாங்கோண்டு அவரை கட்டி அணைச்சு அழுகுறார். அழுது 3-4 மாதத்துக்கு பிறகு அவர் விடுதலை புலிகளுக்கும் புலட்டுக்கும் நடந்த யுத்தத்துல கொல்லப்படுறார், சண்டையில கொல்லப்படுறார். ஸோ இவ்வாறு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எந்தவித மதிப்பும் இல்லாமல் இந்த சகோதர படுகொலையால கொல்லப்பட்டிருக்கார். இது விரல் விட்டுன்ற கணக்கல்ல, இது சில 1000 பேர் இறந்திருக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா தெலுவழிப்பு மற்றது மாத்தியா கொல்லப்பட்ட போது அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள், கர்ணா பிரிஞ்ச போது அவரோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள், இவ்வாறு சில 1000 பேர் கொல்லப்படுறது. அதை விட தமிழீழ இராணுவம் EPRLF இந்திய இராணுவ காலகட்டத்தில் இயக்குனதுல அதுல ஆயிரக்கணக்கான ஆட்கள். ஸோ இப்படியான இதெல்லாம் நடந்திருக்கு. இலங்கை இராணுவம் இப்படியான கொலைகளை மேற்கொண்டதோ அதிலும் பார்க்க மோசமான கொலைகளை, மோசமான சித்திரவதைகளை தமிழர்களுக்கு இழைத்திருக்கிறார்கள். இது வரலாற்றின் உண்மை. ஏன் இந்த உண்மை பேசப்படணும் என்றால், நாங்கள் இந்த உண்மைகளை தெரியாட்டி நாங்கள் மீண்டும் இதே தவற விடுவோம். இப்ப பிரித்தானியா போன்ற நாடுகள்ல வரலாறை படிப்பிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வரலாறை கொடிய வரலாறுன்னு தான் சொல்லி படிப்பிக்கிறார்கள். அங்கே பிரித்தானியா ஏகாதிபத்தியத்தை கட்டி எழுப்பி உலகம் முழுக்க ஆட்சி செய்ததுக்காக அங்க தேனும் பாலும் ஓடினு சொல்லி இங்க படிப்பிக்கிறேன். அப்படி தேனும் பாலும் ஓடினு படிப்பிச்சா அதை விட மிக பொய்யான விஷயம் உலகத்திலே ஒன்றுமே இல்லை. பிரித்தானிய சாம்ராஜ்யம் கட்டியமைக்கப்பட்டதே பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கானவர்கள் அப்பாவிகளை கொலை செய்துதான் அதை கட்டியமைக்கப்பட்டது. அமெரிக்காவில போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, கனடாவில் போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, ஆஸ்திரேலியாவில போய் பூர்வீக குடிமக்களை கொண்டாடின, இந்தியாவில போய் கொலை செய்தாலும் அங்க எல்லா இடமும் கொலைகளை மேற்கொண்டுதான் இந்த கட்டி அமைக்கப்பட்டது. அதனாலதான் அதை ஹொரிபிள் ஹிஸ்டரி என்று சொல்றோம். அதே போலதான் எங்களுடைய போராட்ட வரலாறும் பாலும் தேனும் இல்லாம ஓடையில அங்க நடந்தது ஒரு கொடிய வரலாறு. இதை நாங்கள் பூசி மெழுகி அங்க எல்லாம் பாலும் தேனும் ஓடினதான் நாங்கள் எல்லாம் சுத்தமான சுவாமி பிள்ளைகளாகத்தான் இருந்த நாங்கள் 6வது சொன்னால் அதை போல பெரும் பொய் வேறு ஒன்றுமே இருக்காது. அதனுடைய நாங்கள் இதை விளங்கி கொள்ளணும். அந்த சூழல், அரசியல் சூழல் இருக்கும். ஆயுதங்கள் எடுத்து போராடுகின்ற பொழுது சில தவறுகள் நிகழ்றதை தவிர்க்க இயலாது. அதனையே ஒரு கொள்கையாக, ஒரு கட்டமைப்பாக, கொலை இயந்திரமாக வடிவமைச்சதுதான் நாங்கள் செய்த மிகப்பெரிய பிழை. இப்ப நாங்கள் அங்க என்ன செய்திருக்கோம் என்றால், இந்த விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்றால், அவர்கள் ஏக பிரதிநிதித்துவம் ஒன்றை உருவாக்குறார், வலிந்து உருவாக்குறார். அப்ப அதுக்கு தங்களுக்கு கட்டுப்படாதவர்கள், தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோருமே சந்தேகத்தின் பேர்ல தான் பார்க்கப்பட்டார். எப்படி மொசாட் சொல்லிச்சுதோ இலங்கையில,
இலங்கை ராணுவத்துக்கு நீங்கள் 100 பேரை கொள்ளுங்க, அதுல 2 பேர் புலிகளா இருப்பாங்களான்னு. அதே மாதிரி புலிகளும் தங்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு 100 பேரை பிடிச்சு அடிச்சா அல்லது கொண்டால் அதுல 2-3 பேர் தங்களுக்கு எதிரானவர்கள் இருப்பினம் என்ற அடிப்படையில தான் இந்த சித்திரவதை முகாம்களை எல்லாம் நடத்தினர். இதுதான் உண்மை. மற்றது எல்லா இயக்கங்களும் சந்தேகப்பட்டவர் எல்லாரையும் பிடிச்சு அடிச்சு கொலை செய்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் எல்லாத்தையும் அழித்து தங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து இயங்க இயலாத என்ற நிலையில அந்த இயக்கங்கள்ல இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் 90% பெரும்பாலும் அந்த இயக்கங்களை விட்டு வெளியேறி போராட்டத்தை கைவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். உள்ள விடுதலை போராட்டம் சரிவராது என்ற விஷயம் 86ஆம் ஆண்டு டெலோவினிய அழிப்போடைய உறுதியாகிட்டு, தமிழன் சாத்தியம் இல்லை என்றது பெரும்பாலும் உறுதியாகிட்டு. அப்ப அதுக்கு பிறகு அங்க இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் எல்லாரும் வெளிநாடு போக, ஒரு சில போராளிகளுக்கு, சில நூற்றுக்கணக்கானவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கையில அவர்கள் வெளியில எல்லாத்தையும் இழந்துட்டார்கள். அவர்களுக்கு போக்குடம் இருக்கு. குறிப்பாக ஏனைய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு, சமூகத்தின் கீழ்நிலையில இருந்து வந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கையில வெளிநாடுகளுக்கு போறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு இருக்கையில அவர்களால விடுதலை புலிகளோடையும் போய் இணையலாம். விடுதலை புலிகளுடைய கையில கொண்டே ஒப்படைக்கப்பட்டவர்கள் கூட அதுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி 2009 அனந்தி சசிதரன் தன்னுடைய கணவரை கொண்டே ஒப்படைத்தது போல தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை விடுதலை புலிகளிடம் ஒப்படைத்த பல நூற்றுக்கணக்கான போராளிகள் விடுதலை புலிகளின் கையால கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது இந்த வழிகளோட தான் இந்த போராட்டம் நகர்ந்தது. ஏன் விடுதலை புலிகளுடைய முக்கிய பேச்சாளராக இருந்த தமிழ் கவி தன்னுடைய மகனை கொண்டே ஒப்படைச்சிருக்கிறார் விடுதலை புலிகள்கிட்ட. அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இது எந்த மனித உரிமைக்குள்ள வருது? நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு தந்த ஒருவரை, அதுவும் தமிழனை நீங்கள் கொன்றது எந்த மனித உரிமைக்கு? இப்ப நீங்கள் என்ன எல்லாரும் சொல்ல பாக்குறீங்களா? இவையெல்லாம் ஒட்டுக்குழு, இவையெல்லாம் துரோகிகள் என்று சொல்ல பாக்குறீங்க. எந்த அடிப்படையில நீங்கள் ஒட்டுக்குழுவையும் துரோகிகளையும் விசாரிச்சு நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஒரு மெக்கானிசம் டியூ ப்ரோசஸும் இருக்கீங்க. நான் குற்றம் இல்லை என்று சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை விடையில்லை. நீங்கள் ஒரு ஆள்ல குற்றம் சாட்டினால் அந்த நான் குற்றமற்றவன் என்று வாதாடுறதுக்கான அந்த உரிமை இல்லையே. அப்ப நீங்கள் தான் தகவல் சேர்க்கிறது, நீங்கள் தான் விசாரிக்கிறது, நீங்கள் தான் கொள்றது. மூண்டையும் ஒரே ஆட்கள் செய்கிறீங்க. அப்ப எங்க அதுல இண்டிபெண்டன்ஸ் இருந்தது? எங்க ஒரு சுயாதீன விசாரணை இருந்தது? அப்படி எதுவுமே இருக்கு. அதால சந்தேகத்தின் பேரில அல்லது பிற்காலத்துல ஆக்களை சேர்த்து கொடுத்தா விருது கிடைச்ச மாதிரி சில வேளை துரோகிகள் என்று சொல்ல வட்டிகள்ல கண்டா நீங்கள் விருது கொடுத்தீங்களா என தெரியாது. அது விடுதலை புலிகள் தான் சொல்லுவோம். அப்ப இதுகள் இந்த நிலைமை மாறும். இதை நீங்கள் தொடர்ந்து இப்படியே வச்சிருக்கே இல்லாது. உலகம் மாறிட்டு, உலகம் ஜனநாயகத்தன்மையா வந்துட்டு, ஜனநாயகமா வந்துட்டு, நாங்கள் இப்பவும் நின்று அவரை சுட்டது சரிதான், சுமந்திரனை சுடத்தான் வேணும், சம்பந்தனை சுடத்தான் வேணும், இவங்கள் எல்லாம் துரோகிகள் என்று சொல்றது இது அபத்தம். இது இன்றைய சூழல்ல இது அபத்தம். சில பேர் உங்களை காட்டி கொடுத்திருப்பீங்க, அதுகள் நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. ஆனா நீங்கள் எல்லாரையும் அதே முத்திரையில குத்துறது இருக்குல்ல. இப்ப நீங்கள் என்ன செய்ய ஒரு சிலர் அப்படி தவறான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறான முறையில, பெரும்பாலான ஆட்கள் தவறான முறையில் தான் கொல்லப்பட்டார்கள். ஒரு சிலரை தான் நீங்க இனங்கண்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட கோபதாபங்களுக்காக எல்லாம் இயக்கத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கேன். காதலிச்சு திருமணம் செய்ததுக்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காதலிச்சதை சொல்லாதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு பிரபாகரனும் இணைய தளபதிகளும் கல்யாணம் கட்டியிருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பிள்ளை சொல்லி இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்கெல்லாம் கொலை செய்திருக்கீங்க, எதுக்கெல்லாம் கொலை ஒரு தண்டனையாக அமைஞ்சிருக்குது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்ப நாங்கள் செய்த எல்லாம் சரி என்று சொல்லி கொண்டு வரையலாம். வேற எந்த இயக்கம் இதுவரைக்கும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாலும் அவர்களுக்கும் இதே விமர்சனம் தான் அவர்கள் மீதும் வைக்கப்பட்டது. புளொட் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த 6 பேருடைய சுழிபுரம் 6 பேருடைய படுகொலையில புளொட் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறார். வவுனியாவில மாணிக்கதாசன் தலைமையில் இருக்கிற பொழுது அவர்கள் செய்த படுகொலைகள், கடத்தல்கள் மிக மோசமானது. அது எல்லாமே கண்டிக்கப்பட்டது. அதை யாரும் நியாயப்படுத்தவும் இல்லை. அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டி விரும்பியோ விரும்பாமலே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அது தாங்கள் செய்த தவறுகள் நடந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் புலிகளும் அதை நோக்கி வரணும். புளோட் சொல்ல நாங்க பிடிச்ச எல்லாரும் புலி என்றதுக்காக தான் பிடிச்சு சுட்ட நாங்கள் வந்து யாரும் சொல்லல. அப்படி சுட்டிருந்தாலுமே அது பிள்ளை, அது முற்றுமுழுதான தவறு. அதை நியாயப்படுத்துறது மனித பண்புக்கு எதிரானது. டெலோவோ இபிஆர்எல்ஏ
நாங்கள் சுட்டவை எல்லாரையும் எங்களுக்கு எதிரானவர்கள், எங்களுக்கு தூக்கினவர்கள், எங்களை காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லி கொலை செய்திருந்தால் அது முற்றுமுழுதான தவறு. அதே விடயம் விடுதலை புலிகளுக்கும் பொருந்தும். இப்ப இந்த விஷயத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் நகர்ந்தோம் என்று சொன்னால், இது பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் இன்றைக்கும் ஆக்களை வெறுட்டுறீங்க. நீங்கள் வெறுட்டி ஒரு தரம் பயப்படாயினம் நீங்க வெறுட்டுறது தவறு. அது கூட உங்களுக்கு புரிய இல்லையா? அதுவும் குறிப்பாக நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்ந்து கொண்டும் இதுகளை செய்கிறீர்கள். தேசம் குரல் தொடர்ந்தும் தன்னுடைய உரையாடலை வளர்க்கும். முரண்பட்ட கருத்துக்களுக்கான களமாக அது தொடர்ந்து இருக்கும். யாரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இது இடமளிக்கும். அதே நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்கவும். இந்த நீண்ட உரையாடல் நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் அடுத்த காணொலியில இணைந்து கொள்வோம். வணக்கம்.